ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. காலையில் கூட நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னு. அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். நல்லதுக்கெல்லாம் காலமே இல்லை. இப்போ கிளாமரு இந்த மாதிரி வல்கராக இருக்கிறது கூட யூடியூப்பில் நல்லா போகுது. ஒரு கண்டென்ட் வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பாக போகுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் நீங்கள் எனக்கு எவ்வளோ பூஸ்டப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. நம்ம ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, எல்லாத்துக்கும் ஆதரவாக பேசின எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இப்போ தான் புதுசாக ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. நம்ம மறுபடியும் வந்து நம்ம எந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் லோவாகக்கூடாது. நம்ம இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுட்டு நம்மளை நம்பி இருக்கவங்களுக்கு நம்ம கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய பொறுப்பில் இருக்க மாதிரி எனக்கு இப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கிர்ரு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தீங்க. கிர்ரு பாருங்கள், கிர்ரு கம்ப்ளீட்டாக 2 வருஷம் ஆகணும். இப்போ 1.5 வருஷம் தான் ஆயிருக்கு. அதனால இன்னும் ஒரு 6 மாதம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இதோட இதே வந்து அப்படித்தான் லேட்டாக தான் ஆகும்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் இப்போ முன்னே இருக்கிறதுக்கு இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் ஃபீடு கொஞ்சம் நல்லா எடுக்காது. தண்ணியும் வந்து மேல்டாப்படி குடிச்சிட்டு கீழே அந்த தவிடு வச்சிரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாடு கொஞ்சம் பெருசாகுது இல்லை, அதனால நல்லா ஃபீடு எடுத்துக்குது, தண்ணியெல்லாம் நல்லா குடிச்சிக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. கண்ணுக்குட்டிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்கு தண்ணி வச்சுட்டோம். கண்ணுக்குட்டியெல்லாம் குடிச்சிட்ருக்குது பாருங்கள். அந்த சேவல் வந்து சாமிக்கு வெட்டியாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு சேவல் வந்து வாங்கி விட்டுருக்குறோம். இது வாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கட்டும்னு. ஆனால் நம்ம சிம்பா வந்து விடவே மாட்டேறாங்க. அதனால் அதை கட்டியே வச்சுருக்குறோம். நாயை இது கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் தாலிக்கெல்லாம் போட்டு கரைச்சி விட்டாச்சு. நீ மாடை அவுத்து காட்டுறது தான். கீரை வகைகள்லாம் நிறைய கொடுத்திங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து மாடுகளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கும் வந்து பால் அதிகமாகும். மாடு வந்து பச்சையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் ஆச்சு அப்படின்னா கீரையெல்லாம் கிடச்சிதுன்னா கொண்டு வந்து மாட்டுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து காலையிலேயே ஃபுல்லாக தீனி வச்சுட்டு மத்தியானம் கொஞ்சம் கூட்டி விட்டு 2 டைம் வைக்கிறது ஒரே டைமாக வச்சுருவோங்க. வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல, அதனால வந்து அதிகமாக இழப்பு வாங்குறதுனால ஃபாகர் போட்டுடணும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சீக்கிரமே போட்டு விட்ருவோம். இப்போ அடுத்தது எந்த மாடு கண்ணு போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கயலுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க அம்மா தான் அடுத்தது இருக்குது பாருங்க. அவங்க அம்மா தான் அடுத்தது கண்ணு போட போகுது. ஆனால் இன்னும் டைம் இருக்குது. இப்போ உடனே இல்லை, இன்னொரு 5 மாதம் அப்படி இருக்குது. இது வந்து முதல்ல ஊசி போட்டு செட் ஆகாமல் மறுபடியும் இதாயிருச்சு. மறுபடியும் கரெக்டாக 2 மாதம் கழித்து ஹீட்டுக்கு வந்துருச்சுங்க. இப்போ மறுபடியும் ஊசி போட்டிருக்குது. இதுதான் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2மே சூப்பர் கண்ணாக கொடுத்துருக்குது. ஒன்று வந்து கிர்ரு, ஃபஸ்ட்டு போட்டது கிர்ரு. செகண்ட் வந்து அங்கே வெளியே ஒரு வெள்ளை கண்ணு கட்டியிருக்கல, ரெட் கலர் ரோ போட்டு அந்த கண்ணு. இது 2மே வந்து சூப்பரான கண்ணுங்க. 2மே கெடாரி கண்ணு தான். மாடு வந்து இது அந்த கால்வலி பிரச்சனை இல்லைன்னா நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. 4 பல்லு தாங்க. நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக சைஸான்டிக்காக இருக்கும் இந்த மாடெல்லாம். இந்த மாடெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கு மேலே ஆகும் வாங்கிறதுக்கு. நாம் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா 96,000 கொடுத்து வாங்கினோம். இப்போ மத்தியானம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் பச்சை தண்ணி தான். இந்த பெருசு 2க்கும் பச்சை தண்ணி, மற்றதுக்கு எல்லாத்துக்கும் தவிட்டு தண்ணி கொடுப்போம். நம்ம மயில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து படுத்துருச்சு. அது அப்படியே எழுப்பி விட்டால் கொஞ்சம் நடக்குங்க. கொஞ்சம் நடக்க வந்து அப்புறம் இங்கே வந்து படுத்துருச்சு. எப்படி படுத்துட்ருக்குறான்னு பாருங்கள். டாக்டர்கிட்ட வந்து அப்புறம் நாங்கள் வேறு டாக்டர்கிட்ட சஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்ககிட்டேன்னு பார்த்து கேட்ட முடியும். அவங்க இருந்துட்டு என்னென்னாங்க, இது வந்து கால்சியம் ப்ராப்ளமாக இருந்தால் இந்நேரம் வந்து ரெடியாக இருக்கணும். பாலும் அதிகமாக தான் குடிக்குதுங்க. 2 காம்பு பால் ஃபுல்லாக விட்டுருவோம். எழுப்பி நீ அங்கே மாட்டுக்கிட்ட நிறுத்தினோம்னா கையல்கிட்ட அதுவே ஊட்டிக்கும். நாம் வந்து இப்போ பாட்டில் ஃபீடிங்கெல்லாம் பண்ணுறதில்ல. ஆனாலும் அது எந்திரிக்கிறதுக்கு கூட ட்ரை பண்ண மாட்டேங்குது. அதனால வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கால்சியம் டிஃபெக்டாக இருந்தால் உடனே ரெடி ஆயிரும்,
இது கால்சியம் இல்லை. ஏன்னா டோனோ பூஸ்ட் ஒரு வேளை, மல்டிஸ்டார் ஒரு வேளை, இது ரெண்டுமே ஊற்றுறோம். ரெண்டுமே வந்து ஃபுல் விட்டமின்ஸ் இருக்கிறது தான். அப்புறம் வேறு ஏதாவது தொந்தரவு இருந்தால் தான் இந்த மாதிரி இருக்கோ, நம்ம வந்து பார்க்கலாம், செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஈவினிங் வந்து டாக்டர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கையல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனால் மாடு இன்னும் கொஞ்சம் இழைச்சி தாங்க இருக்குது, இன்னும் நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகலை. இப்போ தான் கொஞ்சமாக தீட்டம் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. டாக்டர் வந்து அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கண் வந்து கைவிட்டு எடுத்ததுனால அதுலேயே பாதி ப்ளீடிங் வந்துருச்சு, நீங்கள் பயப்படாதீங்க, மெதுவாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 லிட்டர் அந்த மாதிரி வருது கையல். இன்னும் நல்லா பச்சரிசியெல்லாம் ஊற்ற ஆரம்பிக்கல. பச்சரிசி ஆட்டி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நாங்கள் வந்து அது நெறி கட்டின மாதிரி இருக்க மாடி கொஞ்சம் இதாகட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். இன்னிலேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணணும். மாட்டு வியாபாரி வந்து யாருக்கு அந்த செவலை கொடுத்தீங்க, எந்த ஊருக்காரங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து எங்கள் ஊர் தாங்க, இங்கே லோக்கல் தான், பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து நாங்கள் செவலை மாட்டை கொடுத்தோம். அவங்க ஆல்ரெடி எங்ககிட்ட 2 மாடு வாங்கியிருக்காங்க, நாங்களும் அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கோம். அதனால் வந்து நாங்கள் அவங்களுக்கே கொடுத்துட்டோம். இந்த வெயில் முடிகிற வரைக்கும் எல்லா மாடுமே கொஞ்சம் இழைச்சி மடியும் இல்லாத மாதிரி ரொம்ப டல்லாக தாங்க இருக்குது. ஆனால் வெயில் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் நம்ம அதை ரெடி பண்ணிடலாம் எப்படியாவது. இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல வந்து ஜாஸ்தியாக கொள்முதல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 15 லிட்டருக்கு பக்கம் டிஃப்ரென்ஸ் வருது. அப்புறம் மாடுகளும் வந்து ஒவ்வொன்றும் சினையாகிற மாதிரி இருக்குது. அப்புறம் சினை ஆகிட்டா கொஞ்சம் பால் வத்தும் இல்லை, குறையும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் இருக்குது இப்போது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கன்று போட்டதுன்னா கையல் மட்டும்தான், அதுவும் இப்போ 7 அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படியாவது மயிலை நம்ம ரெடி பண்ணியே ஆகணுங்க. ரெடி ஆயிடுவா. இன்றைக்கி ஈவினிங் வந்து டாக்டர் வருவாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. மயிலை ரெடி பண்ணியே ஆகணுங்கிறத இப்போ இருக்க பெரிய ஏமே. எந்திரிச்சு அவங்க அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டா கூட போதும், அப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் தண்ணி குடிக்குது, வக்கிப்புல் கூட கொறிக்குதுங்க நல்லா. காலில் தான் பலன் இல்லை. அதுவும் அந்த குழம்பு கிட்ட தான் வந்து அப்படியே மடங்கியே உழுகுது பின்னாடி சைடு. நீங்கள் சொன்ன மாதிரி சுடு தண்ணி வச்சு எண்ணெயெல்லாம் போட்டு விட்டோம். இருந்தாலும் வந்து டாக்டர் இன்னொருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இவ்வளோ நாள் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே மாதிரியே வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.